பழுத்த பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில் வதக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை முழுசாக போட்டு எண்ணெயில் வதக்கிச்சு சம்டைம்ஸ் அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு வதக்கின்னு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோடனே 3 தக்காளி 3 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு அது நல்லா அது குழையிற மாதிரி அது நல்லா உரு தெரியாமல் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம். வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி கொஞ்சம், கடுகு பெருங்காயம் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். அரைச்ச விழுந்து போட்டு வதக்குறேன். கரைச்சல் இந்த மிக்சியில் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டிடலாம். சின்னதாக வைக்கிறேன். இந்த சமயத்துக்கு வெள்ளைப்பாக்கு இவ்வளோ சேர்க்கிறேன். கெட்டியாயிடுத்து. அடுப்பு நிறுத்திட்டு சர்விங்க்கு போகலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த பச்சை மிளகாய் தொக்கில் லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் கலக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிச்சு ஆட் பண்ணலாம். ரைத்தா பண்ணலாம். நிறைய ரெசிபி பண்ணலாம். 2 இட்லி தோசைக்கு தொட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும்.